வணக்கம் நண்பர்களே, கார்த்திகேயன் உங்கள் நிதி ஆலோசகர். தங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோமா? எல்லாரும் காலையில் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இன்றைக்கி தங்கம் விலை ஏறுமா இறங்குமா, தங்கத்தை வாங்கிறதுக்கு என்ன செய்யலாம், அவசரமாக வாங்கணுமா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணுமா, இதுதான் இன்றைக்கி எல்லாரோட கேள்வியும். தங்கத்தோட விலை மக்கள் மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது இன்னும் 10,000 வரைக்கும் போகும் பெர் கிராம், அல்லது 1,00,000 தாண்டும் ஒரு பவுனோட விலை. இப்படி நிறைய அதில் ஸ்பெக்குலேஷன் இருக்குது. எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. அப்படி தங்கம் என்னங்க அவ்வளோ பெரிய ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மெட்டலா அப்படின்னா, ஆமாம், தங்கம் ஒரு அழகு பொருள், ஒரு அலங்கார பொருள். அதனால் நம்ம பெண்கள் அதை ரொம்ப ஆர்வமாக அந்த விலையை தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஒரு ஒரு கௌரவமாகவும் ஒரு ப்ரெஸ்டீஜாகவும் போயிடுது. குடும்பத்துக்கான ஒரு கௌரவத்தையும் கொடுக்குது. அதனால் நகையில் முதலீடு பண்ணுறாங்க. சரி, இன்றைக்கி தங்கம் இன்றைக்கி 9,000 ரூபாய் விற்கிதே அப்படின்னு அலறி துடிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. தங்கமும் ஒரு முதலீடு தான். எப்படின்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ, ஒரு ஸ்டாக் மாதிரி, ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி தங்கமும் ஒரு முதலீடு தான். அப்போ அது எவ்வளோ வட்டி கொடுத்துருக்கு? உதாரணத்துக்கு 2016 2,300 ரூபாய் இருந்த கோல்டோட ப்ரைஸ் இன்றைக்கி 9,000 ரூபாய் விற்கிது. அப்போ 2,300 ரூபாயிலேருந்து 9,000 ரூபாய் வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்னா, அது ஒரு 14% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு, அவ்வளோதான். அப்போ அந்த 14% இன்ட்ரெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஷேர்ஸ்லேயோ கிடைக்கலையா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஷேர்ஸ்லேயோனா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைச்சிருக்கு. ரியல் எஸ்டேட்லேயோ அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. அப்போ இது ஒரு பெரிய ரிட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் தங்கம் ஒரு குறிப்பிடத்தக்க விலை ஏறி தான் இருக்குது. அப்போ அந்த விலை ஏறி இருந்தாலும் அது ஒரு பெரிய ரிட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். பதட்டப்பட்டு தங்கத்தை வாங்கி குவிக்க வேண்டாம். சரி, ஒரு நகையாக வாங்குகிறோம். அப்போ அந்த 13% அல்லது 15% நமக்கு முழுசாக கிடச்சிருமான்னா அப்படி கிடையாது. ஏன்னா அதில் மேக்கிங் சார்ஜஸ் அல்லது ஒரு வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு, அதே மாதிரி அந்த நகையை பணமாக்கும் போதும் அவங்க ஒரு டிப்ரிசியேஷன் காஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை திருப்பி தரும்போது கண்டிப்பாக அது 14% 15% இருக்க போகிறதில்ல. அது 8% கூட இருக்கலாம். அப்போ 8% ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்காக நம்ம தங்கத்தை பதட்டப்பட்டு வாங்கி குவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தங்கம் தேவை இருந்து அல்லது சர்ப்ளஸ் பணம் இருந்து நிதானமாக தங்கத்தை வாங்கலாம். போட்டி போட்டுக்கிட்டு தங்கத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் விலை குறைஞ்சோன்னே ஓடி போய் நிறைய வாங்கிடலாம் அப்படிங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ அப்போ தங்கத்தை வாங்கலாம், தேவைக்கு வாங்கலாம். அப்போ தங்கத்தோட பயன்பாடு என்ன? முன்னாடி ஒரு காலத்தில் அதை ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னாங்க. என்ன காரணம்னா, தங்கம் வாங்கி கொடுத்தாச்சுன்னா அது வீட்டோட தங்கிடும், அது எதுக்கும் உபயோகப்படுத்த முடியறதில்ல. பட் இன்றைக்கி நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வந்துட்டதுனால தங்கத்தை ப்ளட்ஜ் பண்ண கூட வீட்டில் எல்லோரும் சம்மதிக்கிறாங்க. பிஸ்னஸ்க்கும் யூஸ் ஆகுது. சரி, நம்ம இந்தியாவில் பெண்கள், குறிப்பாக பெண்கள் அதை ஒரு நகையாகவும் ஒரு முதலீட்டு சாதனமாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நாடுகள் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க? இன்றைக்கி ஒவ்வொரு நாடும் தன்னுடைய சொத்து மதிப்பை உயர்த்தி காட்டுறதுக்கு நாட்டில் தங்கத்தோட கையிருப்பை லட்சக்கணக்கான டன் வாங்கி குவிச்சு வச்சுக்கிறாங்க. அது ஸ்டெபிலிட்டி டு த கவர்மெண்ட்டுங்க. நாளைக்கு ஒரு வார் கிரைசிஸ் வந்தால் தங்கம் ஒரு குளோபல் கரன்சியாக இருக்கிறதுனால தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. தங்கத்தை ஒரு நாடு போட்டி போட்டுக்கிட்டு வாங்கும்போது விலை ஏறுது. அதே நாடு தங்கத்தை விற்கும் போது மார்க்கெட்டில் விலை இறங்குது. ஏன்னா கோல்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை பேசிஸில் தான் விலை ஏறுது. ஸோ அப்போ உலக நாடுகள் கிரைசிஸில் இருக்கும்போது தங்கம் விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறிடுது. ஏன்னா தங்கத்தை எல்லோரும் போட்டி போட்டுக்கிட்டு வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிறாங்க. ஸோ தங்கம் நம்ம ஒரு கண்ட்ரி யூஸ் பண்ணும்போது ஒரு மெத்தடு, நம்ம இண்டிவிஜுவல் ஃபேமிலி யூஸ் பண்ணும்போது ஒரு மெத்தடு. சரி, ஃபேமிலிக்கு அந்த தங்கத்தை எப்படிலாம் பயன்படுத்தலாம்? ஒன்று, தங்கத்தை விற்று பணமாக்கலாம், ஃபேர் வேல்யூ கிடைக்கும். அல்லது தங்கத்தை ப்ளட்ஜ் பண்ணி இன்றைக்கி ஒரு 9% வட்டியில் அதை மறுமுதலீடுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு பிஸ்னஸ்க்கோ அல்லது ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கோ மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தங்கத்தை ஒரு சேவிங்ஸ் டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தங்கமும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியோ ஒரு ஷேர் மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் தானே தவிர அது ரொம்ப பெரிய ஸ்பெஷல்னு நினச்சிக்க வேண்டாம். ஆகையினால அதை பற்றி டெய்லி பேசிக்கிட்டு பதட்டப்பட்டு தங்க நகையை வாங்கி கூக்கியவும் வேண்டாம். நிதானமாக நம்ம கையில் சர்ப்ளஸ் பணம் இருக்கும்போது தங்கத்தை நம்ம வாங்கி சேர்த்துக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதை ஒரு நிதானமான முதலீடு, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோலையும் இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், ஸ்டாக், இது மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலே நம்மளுடைய வெல்த் கிரியேஷன் கோலை அச்சீவ் பண்ண முடியும். நிலையான முதலீடு, நிரந்தரமான செல்வம்.